இவர் தன்னுடைய படத்துக்கே டிக்கெட்டை முதல் அநியாய கொள்ளையடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு எம்ஜிஆரை பேசக்கூடாது. முதல்ல இவர் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்குது? எம்ஜிஆர் மாதிரி இவருடைய வாழ்க்கையா? எம்ஜிஆர் மாதிரி இவர் என்ன செய்ய முடியும்? எம்ஜிஆர் மாதிரி மக்கள் செல்வாக்குள்ளவரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சின்ன பசங்க அவங்கள வச்சுக்கிட்டு ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அது இருக்குது, அந்த கிரேஸ். அதனால் அவர் எதையோ பேசிகிட்டு இருக்கிறார். பாவம் அரசியல் நுட்பமாக தெரிஞ்சு என்ன நடக்குது எதுன்னு பேசினார்னா அவர் பாருங்களேன், மாநிலம் தனி அது தனி இதெல்லாம் வந்து எதனால் பிரிக்கப்பட்டிருக்குது, இது இப்படித்தான் இருக்கணும், அமைப்பு என்னங்கிறதே தெரியாமல் பிரித்து வச்சுருக்குது ஒன்றிய அரசுங்கிறாரு. அது தனியாக ஃப்ரெஞ்சுக்காரன் போன அன்னைக்கு அந்த நாட்டுக்கு நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு அதுக்கு தனியாக நம்ம அக்ரிமெண்ட் அந்த மாதிரி சில சலுகைகள் இதெல்லாம் போட்டு எழுதினபடி நடக்குது. அதனால் அதுவே அவருக்கு தெரியாது, இதெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு டீப்பாக தெரியாது. என்னடா கேரளாவில் ஒரு தொகுதி, ஆந்திராவில் ஒரு தொகுதி, காரைக்கால் தனியாக, அவருக்கு புரியாது இதெல்லாம் என்னன்னு. இப்போ நேரம் உட்கார வச்சு என்னங்க சார் இதெல்லாம் இருக்குன்னா ஐயோ அப்படி இருக்கா? அப்படின்னா அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க? சுத்தமாக கிடையாது. சுத்தமாக இல்லையா? ஆமாம், படிக்கணும் அவர் பாவம். ஏதோ சினிமாவிலேயே வந்துங்க டைரக்டர் சொல்கிறபடி தான் நடிக்க முடியும். அவர் சொல்கிறபடி அவர் செஞ்சுருக்கிறார். டைரக்டர் சொன்னதை செஞ்சார். அங்கே வந்து நல்ல டைரக்டருக்கு இருந்தாங்க, ஹிட் ஆகிட்டார். இங்கே அவருக்கு டைரக்டரே கிடையாது. இங்கே எல்லாம் நடிக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? பின்ன என்ன பண்ண முடியும்? 72 நாள் கழித்து ஒரு பொதுமக்களை சந்திக்க வந்தார்னா இதை விட நடிக்கிறதுக்கு அதை விட பெரிய மன வருத்தத்தை வர்றது என்னென்னா, கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார் பாருங்க. ஈரோடு நம்ம மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை ரூல் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வந்தேங்கிறாரு, நேரடியாக முதலமைச்சர் ஆகணுங்கிறாரு. மனப்பூர்வமாக வாழ்த்துவோம், வரட்டும், அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் நான் வாழ்த்துறேன். ஆனால் எந்த மக்களை ஆளன்னு நினைக்கிறாரோ அந்த தெருவுக்கே அவருக்கு வர பயமாக இருக்குது, வர முடியல.